முன்னாள் நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ விரைவில் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறது. அது குறித்து விரிவாக விளக்கமாக இந்த காணொளியில் பார்க்கலாம். நேற்று நள்ளிரவிலிருந்து சமையல் எரிவாயுக்களுக்கான விலைகள் குறைக்கப்பட்டுள்ளன. அது குறித்த விவரங்களையும், நீண்ட காலமாக திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டு வந்த ஒரு முக்கியமான நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அது குறித்த விவரங்களையும், தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களை சந்தித்திருக்கின்றார்கள் தமிழ் தேசிய பேரவையினர். அது குறித்த விவரங்களையும், இந்த செய்திகளுடன் மேலும் பல முக்கியமான செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொளியில் காத்திருக்கின்றன. தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜூலை மாதம் 4ஆம் தேதி 2026 சனிக்கிழமை. வாருங்கள் காணொளிக்குள் போகலாம். முன்னாள் நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ, அதாவது மஹிந்த ராஜபக்ஷ, ரணில் விக்ரமசிங்க, இந்த மாதிரியான ஆக்களோட நெருக்கமான தொடர்பை கொண்டவர் விஜயதாச ராஜபக்ஷ. அவர் மிக விரைவில் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. என்ன சம்பவம் என்று கேட்டீங்கன்னு சொன்னால், உங்களுக்கு தெரியும், அவருடைய மகன் ரக்கித்த ராஜபக்ஷ ஏற்கனவே கைது செய்யப்பட்டு அவர் தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கார். ஏன்னு சொன்னால், துபாய்க்கு போயிட்டு ஹரக்கட்டாவினுடைய மனைவியிடம் 12 கோடி ரூபாய் லஞ்சம் பெற்றுக்கொண்டார் என்கின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டு இப்போ விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கார். அவர் மட்டும் இல்லாமல் இன்னும் 2 பேர், மொத்தம் 3 பேர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே அந்த 3 பேரிடமும் தனித்தனியே விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. எனவே ஒவ்வொருத்தரையும் பிடிச்சி தனித்தனியே விசாரிக்கக்குள்ள யார் யாருடைய பேரெல்லாத்தையும் சொல்லிக்கணுமோ தெரியல தானே. நாங்கள் மட்டுமில்லை, எங்களோடு சேர்ந்து அவரும் இருக்கிறார் இவரும் இருக்கிறார்னு சொல்லி காட்டி கொடுக்கிறது தானே. எனவே அந்த அடிப்படையில் விஜயதாச ராஜபக்ஷவினுடைய பேர் சொல்லப்பட்டிருக்க என்று சொல்லப்படுது. அதே நேரம் இப்ப ஹரக்கட்டாவிடமும் திரும்ப விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. உங்களுக்கு தெரியும், ஹரக்கட்டா ஏற்கனவே 2023ஆம் ஆண்டு கைது செய்யப்பட்டு, அதாவது 2023ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 1ஆம் தேதி மடகஸ்கார்ல கைது செய்யப்பட்டு, பிறகு மார்ச் மாதம் 14ஆம் தேதி 2 கிழமை கழிச்சு இலங்கைக்கு அழைச்சு வரப்பட்டு, அண்டையிலிருந்து இன்ற வரைக்கும் தங்காலை பழைய சிறைச்சாலையில் அவர் தடுத்து வைக்கப்பட்டிருக்கார். அதாவது அந்த சிறைச்சாலையில் பெருசா வேற கைதிகளே இல்லை. இவருக்காக அந்த சிறைச்சாலை இயங்குற மாதிரி ஹரக்கட்டா அங்க தனியத்தான் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார். அவரை பாதுகாக்கிறதுக்கு என்று சொல்லி போலீஸ், எஸ்டிஎஃப் மற்றது டிஐடி பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் என்று சொல்லி மொத்தம் 90 பேர் அந்த சிறைச்சாலையை பாதுகாத்து வருகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. எனவே ஒரு பெரிய குற்றவாளியை பாதுகாப்பதற்கு 90 பேர் கடமையில் இருக்கின்றார்கள். அவ்வளவு முக்கியமான ஆள், அவ்வளவு பல குற்றங்களுடன் சம்பந்தப்பட்டவர் தான் ஹரக்கட்டா. எனவே ஹரக்கட்டாவினுடைய மனைவியிடம் லஞ்சம் பெற்றார்கள் என்று சொல்லித்தான் விஜயதாச ராஜபக்சவினுடைய மகன் கைது செய்யப்பட்டிருக்கார். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இன்னும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. இவர்கள் துபாய்க்கு போயிட்டு அந்த லஞ்ச பணத்தை பெற்றுக்கொண்ட அந்த காலப்பகுதி இருக்குதானே, அதே காலப்பகுதியில் அப்போதைய நீதி அமைச்சராக இருந்த விஜயதாச ராஜபக்சவும் துபாயில இருந்திருக்கிறார். அவருக்கு என்ன அலுவல் துபாயில? ஏதாவது காரணம் இருக்கத்தான். அமைச்சராக இருக்கிறவர், நீதி அமைச்சராக இருக்கிறவர் திடீரென்று துபாய்க்கு போறார் என்று சொன்னால் ஏதாவது காரணம் இருக்கணும். அப்ப யாருக்கும் காரணம் சொல்ல வேண்டி இல்லை. ஆனா இப்ப காரணம் சொல்லியே ஆகணும். எனவே அது சம்பந்தமாக அவரிடம் விசாரணை நடத்தப்படலாம் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த நாட்கள் சரியா பொருந்தி போகுது. அதாவது 2023ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 21ஆம் தேதி அவர் துபாயில தான் இருந்திருக்கார். போய் ஒரு 5-6 நாள் அங்கதான் இருந்திருக்கிறார். எனவே ஏன் துபாய்க்கு போனீங்க, எதுக்கு போனீங்க, அங்க யாரை சந்திச்சீங்கன்னு சொல்லி அவரிடம் மிக விரைவில் விசாரணைகள் நடக்கலாம் சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. அதே வேளையில் இந்த கைது செய்யப்பட்டாக்கள்கிட்ட நடத்தப்படுற விசாரணைகளில் அவர்கள் ஒரு சில முக்கியமான தகவல்களை வழங்கியிருப்பதாகவும் ஒரு சில சிங்கள ஊடகங்களில் செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. எனவே முன்னாள் நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ மிக விரைவில் கைது செய்யப்படலாம் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. நேற்று நள்ளிரவில் இருந்து சமையல் எரிவாயுக்களுக்கான விலைகள் குறைக்கப்பட்டிருக்கின்றன. உங்களுக்கு தெரியும், இலங்கையில் பிரதானமாக 2 கம்பெனிகளினுடைய எரிவாயுக்கள் சந்தையில் கிடைக்கும். ஒன்று லிட்ரோ எரிவாயு, மற்றது லாஃப் எரிவாயு. அப்போ லிட்ரோவினுடைய விலைகள் எப்படி குறைக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால், 12.5 கிலோகிராம் இருக்கக்கூடிய சிலிண்டர் இருக்கு தானே, அதனுடைய பழைய விலையிலிருந்து 300 ரூபா குறைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ புதிய விலை 4465 ரூபா. அதே போல் 5 கிலோ சிலிண்டரினுடைய விலை 118 ரூபாவால் குறைக்கப்பட்டு புதிய விலை 1792 ரூபா. 2.3 கிலோகிராம் சிலிண்டர் 55 ரூபாவால் குறைக்கப்பட்டு புதிய விலை 835 ரூபா. இது மூன்றுமே லிட்ரோ எரிவாயு. அடுத்தது லாஃப் எரிவாயு பார்த்தீங்கன்னு சொன்னால் 12.5 கிலோகிராம் சிலிண்டர் 1280 ரூபாவால் குறைக்கப்பட்டிருக்கிறது, பெரிய தொகையால் குறைக்கப்பட்டிருக்கிறது. எனவே புதிய விலை 4965 ரூபா. அதே போல 5 கிலோகிராம் சிலிண்டர் 512 ரூபாவால் குறைக்கப்பட்டிருக்கிறது.
புதிய விலை வந்து 1988 ரூபா. அது லாஃப் கேஸினுடைய விலை. எனவே 2 சமையல் எரிவாயுக்களுக்கான விலைகளும் வந்து நேற்று நள்ளிரவிலிருந்து அமுலுக்கு வரும் விதமாக விலைகள் குறைக்கப்பட்டுள்ளன. தமிழக முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்களை சந்தித்திருக்கின்றார்கள் தமிழ் தேசிய பேரவையினர். உங்களுக்கு தெரியும், தமிழ் தேசிய பேரவை என்றது ஒரு கூட்டு கட்சி. அதில் வந்து முக்கியமான கட்சி வந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணி, அதாவது சைக்கிள் கட்சி என்று சொல்லுவோம். எனவே சைக்கிள் கட்சியினுடைய தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் பாராளுமன்ற உறுப்பினர் உட்பட பல முக்கிய உறுப்பினர்கள் மற்றும் அந்த தமிழ் தேசிய பேரவையில் இருக்கக்கூடிய ஏனைய தலைவர்கள் எல்லாருமாக சேர்ந்து தமிழக முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்களை நேற்று தமிழக தலைமைச் செயலகத்தில் சென்று சந்தித்திருக்கின்றார்கள். அதற்கு முன்பதாக அமைச்சர் வன்னியரசு மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் உள்ளிட்ட தலைவர்களை சந்திச்சுட்டு அதுக்கு பிறகு முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்களை சந்தித்து கலந்துரையாடி இருக்கின்றார்கள். ஈழத்தமிழர்களாகிய எங்களுடைய பிரச்சனைகள், எங்களுடைய அரசியல் பிரச்சனைகள் சம்பந்தமாக கலந்துரையாடல்கள் இடம்பெற்றதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. நீண்ட காலமாக திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டு வந்த ஒரு மாபெரும் திருடன் என்று சொல்லலாம். ஏன்னு சொன்னால் 1993 ஆண்டு காலத்தில் இருந்தே திருட்டு வேலையில் வந்து ஈடுபட்டு கொண்டு வராராம். அப்போ இவ்வளோ காலம் பொலிசில் பிடிபடல் என்று தெரியல, இப்போ தான் பொலிசில் பிடிபட்டுக்கார். எப்போ பிடிபட்டுக்கார் என்று சொன்னால் நேற்று பிடிபட்டுக்கார். அதாவது ஒரு 10 நாளைக்கு முதல் ஹொரணை பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கடையக்குள்ளே பூந்து அங்கே இருக்கக்கூடிய கண்ணாடி எல்லாத்தையும் அடிச்சு உடைச்சு போட்டு மொத்தமாக 22 லட்சம் ரூபா பெறுமதியான கையடக்க தொலைபேசிகளை வந்து திருடி கொண்டு ஓடிக்கார். போகிற வழியில் வந்து அப்பவும் அவருக்கு திருப்தி ஆகலை. 22 லட்சம் ரூபாய்க்கு களவெடுத்தும் திருப்தி ஆகலை. திருப்பி இன்னும் ஒரு கடைக்குள்ளே பூந்து அங்கிருந்த சிகரெட்டுகள் மற்ற பொருட்கள் எல்லாத்தையும் வந்து களவெடுத்து கொண்டு அப்படியே எடுத்துகிட்டு போயிருக்கார். அப்போ கடந்த 10 நாட்களாக ஆளை வந்து போலீஸ் வலை வீசி தேடிக்கொண்டது ரகசியமாக. இப்போ வந்து நேற்று வந்து பிடிபட்டிருக்கிறார். அவருக்கு மேலே 93 ஆண்டுலேருந்து 1993 ஆண்டுலேருந்து பல திருட்டு கேசுகள் இருக்காம். 15 வரையான திருட்டு கேசுகள் இருக்காம். எனவே எல்லாத்துக்கும் சேர்த்து வைத்து இப்பொழுது அவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார், அந்த மாபெரும் திருடன். எனவே அவரிடம் விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. இன்று சனிக்கிழமை அவர் ஹொரணை நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்படுவார் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. வவுனியா மாநகர சபையினுடைய முதல்வர் காண்டீபன் அவரை வந்து பதவியிலிருந்து நீக்கி வடமாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் அவர்கள் ஒரு அதிரடியான வர்த்தமானி அறிவித்தல் ஒன்றை வெளியிட்டிருந்தவர் உங்களுக்கு தெரியும். அதிலிருந்து அவருடைய பதவி வந்து பறிக்கப்பட்டிருந்தது. பிறகு அதற்கு எதிராக அந்த வர்த்தமானி அறிவித்தலுக்கும் அந்த தீர்மானத்துக்கு எதிராகவும் நீதிமன்றத்தில் வந்து வழக்கு தொடுக்கப்பட்டது வவுனியா மேல் நீதிமன்றத்தில். இன்றைக்கு வந்து வவுனியா மேல் நீதிமன்றம் ஒரு முடிவு எடுத்திருக்கிறது என்னென்னு சொன்னால், அந்த ஆளுநருடைய அந்த உத்தரவிற்கு தானே அதை வந்து தற்காலிகமான முறையில் வந்து நிறுத்தி வைக்கிறேன்னு சொல்லி, எப்போ வரைக்கும் என்று சொன்னால் ஜூலை மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் அது தற்காலிகமான முறையில் நிறுத்தி வைக்கப்படுகிறது ஆளுநருடைய உத்தரவு. ஏன்னு சொன்னால் அது சம்பந்தப்பட்ட வழக்கு நடந்துருக்கு தானே, இப்போ வழக்கு நடக்கிறதுக்கு ஈஸியாக அது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. பேருந்து கட்டணங்கள் அதிகரிப்பு சம்பந்தமாக ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. தேசிய போக்குவரத்து கழகம் NTC என்று சொல்லப்படுகின்ற தேசிய போக்குவரத்து கழகம் இந்த தகவலை வெளியிட்டிருக்கிறார்கள். 5ஆம் திகதி நள்ளிரவில் இருந்து பேருந்து கட்டணங்கள் அதிகரிக்கின்றன. எவ்வளவு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏற்கனவே சொல்லப்பட்டது 12% அதிகரிக்குது என்று சொல்லி, அதாவது குறைந்த கட்டணம் இலங்கையில் வந்து போக்குவரத்துக்கான மிக குறைந்த கட்டணம் 30 ரூபா, அது வந்து இனி 34 ரூபாவாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அதே போல சாதாரண போக்குவரத்து அதி கூடிய கட்டணம் எவ்வளவு பார்த்தீங்கன்னு சொன்னா 2422 ரூபாவாக இருந்தது இவ்வளவு காலமும். இனி வந்து 2902 ரூபா, 2902 ரூபா, அதுதான் அதி கூடிய பேருந்து கட்டணம். இது வந்து சாதாரண பேருந்து பயணத்துக்கான கட்டணம். இனி வந்து அரை சொகுசு பேருந்து இருக்குத்தானே, அந்த அரை சொகுசு பேருந்துக்கான அதிகூடிய கட்டணம் இவ்வளோ காலம் எவ்வளோ இருந்ததுன்னு சொன்னால் 3330 ரூபாக இருந்தது. அதுக்கு மேலே டிக்கெட்டே கிடையாதுன்னு சொல்லி இப்போ அந்த தொகை வந்து அதிகரிக்கப்பட்டு 4353 ரூபா, அதுதான் அதிகூடிய டிக்கெட். இலங்கையில் வந்து நீங்கள் எங்கே போனாலும் எந்த பக்கம் போனாலும் 4353 ரூபாய்க்கு மேலே 1% கூட நீங்கள் கூட கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது வந்து அரை சொகுசு பேருந்துக்கு பொருந்தும். அதே போல் சாதாரண பேருந்தில் வந்து நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் 2910 ரூபான்னு சொல்லி அறிவிக்கப்பட்டுகிறது. இதெல்லாமே வந்து இன்றைக்கு இல்லை, இன்றைக்கோ நாளைக்கோ இல்லை, 5ஆம் திகதி நள்ளிரவில் இருந்து என்று சொல்லி NTC அறிவித்துள்ளது. இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தகவல்கள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளை. நன்றி, வணக்கம்.